இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகள் 243 உட்பிரிவு A முதல் Z என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்ஸ், முனிசிபாலிட்டிஸ் மற்றும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் குறித்த ஆர்டிகள் 243 உட்பிரிவு A முதல் ZT வரையிலான பிரிவுகளை மிக எளிமையாக பார்க்கலாம். இவை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், கூட்டுறவு சங்கங்கள். பஞ்சாயத்துகள் 3 அடுக்கு அமைப்பு மற்றும் தேர்தல். பஞ்சாயத்து ராஜ் என்பது கிராம சபை, வாக்காளர்கள், கிராமம், இடைநிலை மற்றும் மாவட்ட அளவிலான 3 அடுக்கு அமைப்பை கொண்டது. இதன் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்தல்கள் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். இடஒதுக்கீடு பட்டியல் சாதியினர் SC, பட்டியல் பழங்குடியினர் ST மற்றும் பெண்களுக்கு குறைந்தது 1/3 பங்கு அல்லது 33% பஞ்சாயத்து அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. பதவிக்காலம் மற்றும் தகுதி இழப்பு. பஞ்சாயத்து அமைப்புகளின் பொதுவான பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். உறுப்பினராக இருப்பதற்கான தகுதிகள் மற்றும் அவர்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவதற்கான விதிமுறைகளும் இதில் அடங்கும். அதிகாரங்கள், பொறுப்புகள் மற்றும் நிதி. கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது இவர்களின் முக்கிய பொறுப்பாகும். இதற்கான நிதி ஆதாரமாக வரிகள் விதித்தல் மற்றும் நிதி திரட்டுதல் போன்றவை அனுமதிக்கப்பட்டுள்ளன. நிதி ஆணையம் மற்றும் தணிக்கை. பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. மேலும் பஞ்சாயத்து கணக்குகள் முறையாக தணிக்கை ஆடிட் செய்யப்படுகின்றன. குறிப்பு: சில பகுதிகளுக்கு இந்த விதிகளிலிருந்து விலக்கு உண்டு. மேலும் தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட தடையுள்ளது. நகராட்சிகள் 3 வகையான அமைப்புகள். நகரங்களின் மக்கள் தொகை மற்றும் தன்மைக்கு ஏற்ப நகர் பஞ்சாயத்து, நகராட்சி மன்றம், முனிசிபாலிட்டி மற்றும் மாநகராட்சி கார்ப்பரேஷன் என 3 அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. கட்டமைப்பு மற்றும் இட ஒதுக்கீடு. நகராட்சிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையும் அவர்களுக்கான இட ஒதுக்கீடும். பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு பஞ்சாயத்து அமைப்புகளைப் போன்றே பின்பற்றப்படுகிறது. பதவிக்காலம் மற்றும் அதிகாரங்கள். நகராட்சி அமைப்புகளின் பொதுவான பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். நகர திட்டமிடல், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிற நகர வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவது இவர்களின் முக்கிய அதிகாரங்களாகும். நிதி மற்றும் திட்டமிடல் குழுக்கள். நகராட்சிகளுக்கான நிதி பங்கீட்டை நிதி ஆணையம் ஆய்வு செய்கிறது. மேலும் முறையான வளர்ச்சி திட்டங்களுக்காக மாவட்ட திட்டமிடல் குழு மற்றும் பெருநகர திட்டமிடல் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. நீதிமன்ற தடை. நகராட்சி தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் மற்றும் நடைமுறைகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு அரசியலமைப்பு ரீதியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள். அமைப்பும் உருவாக்கமும். கூட்டுறவு சங்கங்கள் அந்தந்த மாநில சட்டங்களின்படி உருவாக்கப்படுகின்றன. இவற்றின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நியாயமான மற்றும் முறையான தேர்தல் முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். நிர்வாக குழு மற்றும் பதவிக்காலம். கூட்டுறவு சங்கத்தை நிர்வகிக்கும் இயக்குநர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 21 இருக்க வேண்டும். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். தணிக்கை மற்றும் பொதுக்குழு. ஒவ்வொரு நிதியாண்டிலும் சங்கத்தின் கணக்குகள் கட்டாயமாக தணிக்கை ஆடிட் செய்யப்பட வேண்டும். மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை தணிக்கை மற்றும் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் இடைநீக்கம். சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உறுப்பினர்களுக்கு தகவல் பெறும் உரிமை உண்டு. அதேபோல விதிகளை மீறும் போது நிர்வாக குழுவை கலைக்க அல்லது இடைநீக்கம் செய்ய சட்டத்தில் விதிகள் உண்டு. அறிக்கைகள் மற்றும் தண்டனைகள். சங்கத்தின் செயல்பாட்டு அறிக்கைகளை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும். இதில் ஏதேனும் குற்றங்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்தால் அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும். இந்த விதிகள் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. Law Friend Chat. நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க Law Friend Chat பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in